தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமானவர்களால் தான் 8 வழிச்சாலை நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த வழக்கில் வாதாடின ஒரு முக்கியமான வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதாவது ஏற்கனவே சீமானவர்கள் சொல்லியிருந்தாங்க 8 வழிச்சாலை நான் இருக்கிற வரைக்கும் வராது அப்படின்ற மாதிரி. அதில் முக்கியமாக கனிம வள கொள்ளைகள் மற்றும் வனவிலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியால் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எடுக்கப்பட்டுச்சு, ஒரு வழக்கு தொடரப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு நிறைய போராட்டங்களும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பண்ணாங்க. இந்த நிலையில் அந்த விஷயத்தை சீமானவர்கள் பயங்கரமாக போராடி இப்போ அந்த விஷயமே வரக்கூடாது, அது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் இப்போ முடிவு எடுத்திருக்காரு. அந்த முடிவை அந்த வழக்கில் கொடுத்து அந்த வழக்கு இப்போது ஜெயிச்சிருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. எனவே சீமானவர்களால் தான் 8 வழி சாலை வரலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. ஒரு ஆட்சி கிடையாது, ஒரு பவர் கிடையாது. என்ன இருக்குது சீமானவர்கள் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டம் இருக்குது. சட்டமை வச்சு இவ்வளோ தூரம் வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்குது. நாம் தமிழர் கட்சியில் மிக முக்கியமான இருக்கிற பாசறையிலே ஒரு முக்கியமான பாசறை என்ன பாசறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழல் பாசறை, பனை விதைகள் நட்டதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறதா இருக்கட்டும், கலைஞர் பேனா சிலை வராததுக்கும் சீமானவர்கள் தான் காரணம் அப்படின்றது ஒன்று இருக்குது. இவ்வளோ விஷயங்களையுமே சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக தான் எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த சுற்றுச்சூழல் பாசறைக்கு வாழ்த்துக்கள். அண்ணன் சீமானவர்கள் ஒரு விஷயத்தில் கை வச்சுட்டார் அப்படின்னா அந்த விஷயம் வெற்றி தான் அப்படின்றதுலையுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அந்தளவுக்கு சீமானவர்கள் மிக சிறந்த அரசியல்வாதியாகவும் மிக சிறந்த ஒரு தமிழ் தேசியவாதியாகவும் இருக்கார். எனவே சீமானவர்கள் எவ்வளவு செய்கிறாரு அப்படின்றத இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். எனவே இந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்டி சீமானவர்களை சட்டமன்றத்துக்கு ஏற்றி அழகு பார்ப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.